காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அதிமுகவுடைய கூட்டணி வடிவம் இன்னும் உறுதியாகல. ஆனாலும் 30 நாட்கள்ல தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில தயாரா இருக்கா அதிமுக? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 நிலைப்பாடுகள் நடப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று தர்மத்தின் அடிப்படையில், இன்னொன்று அதர்மத்தின் அடிப்படையில். தர்மத்தின் பக்கம் அதிமுகவை பற்றி நான் சொல்ல வேண்டிய காரணம் என்ன சொன்னா, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக போதைப் பொருட்கள், கஞ்சாவுக்கு எதிராக போராடிக்கிட்டே வர்றாரு, குரல் கொடுத்தே வர்றாரு. அப்போ இன்றைக்கு வாரன் லவ்னா சார் படிச்சிருக்கோம் நாங்க. நீங்க தர்மம்லாம் சொல்றீங்க எலெக்ஷன்ல. இல்ல நிச்சயமா சொல்லுங்க. அவங்க அதிமுக எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். இன்னைக்கு திமுக பாருங்க, போதைப் பொருளுக்கும் சூதாட்டத்திற்கும் காரணமாக இருக்கிற சிலரோடு கூட்டு சேர்ந்து, குறிப்பா திரு மார்ட்டினிடம் 509 கோடி பணத்தை பெற்றுக்கொண்டு எப்படி சூதாட்டத்தை ஒழிக்குங்க? அப்போ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் தர்மத்தின் பக்கம் அதிமுக நிற்கிறது உணர்கின்றாங்க, அதர்மத்தின் பக்கம் திமுக இருப்பதாக பாக்குறாங்க. அப்போ இந்த 2க்குமான கூட்டணியில் அதிமுகவை பற்றி மக்கள் பார்க்கிற போது எடப்பாடி ஒரு தனிமனிதராக நின்றாலும் கூட அவர் பக்கம் நிற்க வேண்டும் என்றுதான் விரும்புவாங்க. இன்னைக்கு கூட்டணி பற்றி நிறைய கருத்து சொல்றாங்க. அதாவது ஒன்று, அதிமுக தொண்டர்களை பத்திர நடைமுறையை கொண்டு வந்த பாஜக மீது ஏதாவது விமர்சனம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மோசடி செய்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது. அதாவது மத்திய ஆளுகிற பாஜகவும் மாநிலத்தில் ஆகிற திமுகவும் மக்களை சுரண்டி வாழ்கிற கொள்ளை கும்பலுக்கு உடந்தையாக இருக்கிறது என்பது கடுமையான குற்றச்சாட்டு. இப்போ இதையெல்லாம் தாண்டி அதிமுக மென்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு பணியாற்றுகிறது. நீ ஒண்ணு இல்ல, அதிமுக தொண்டர்கள் மத்தியில உளவியல் ரீதியான ஒரு வழியை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இரட்டை இலை சின்னம் குறித்தும் கட்சியுடைய நிலைப்பாடு குறித்தும் கடந்த 1 நாட்களாக ஒரு வதந்தியை பரப்பிட்டே வர்றாங்க. நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அதிமுகவுடைய நிலை என்ன, நீதிமன்றங்களை எல்லாமே பெற்றாச்சு. இன்னொன்னு சொன்னீங்கன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு செய்திகளை பரப்புறாங்க. இது திமுக உளவுத்துறையும் பாஜகவும் சேர்ந்து செய்யக்கூடிய கபட நாடகம். நான் கடுமையா கடந்த முறையும் சொல்றேன், இப்போ சொல்றேன், அதிமுகவை வீழ்த்துவதற்காக பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக இணைந்து கொண்டிருக்கிறது உண்மைங்க. ஏன்னா அதிமுகவுக்கு 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க. உண்மையை சொன்னா அதிமுக தன்னோடு இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் உயர்த்தி கொண்டே வந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் இருக்கணும், அந்த இருதுருவ அரசியல் திமுக அதிமுகவை இருக்கணும் அப்படின்னு தானே திமுக விரும்புவாங்க. பாஜகவோடு சேர்ந்து கொண்டு உங்களை வீழ்த்துவதன் மூலமாக இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறிடாதா? பாஜக திமுக மாறிடாதா? அதை திமுக விரும்புமா? இல்ல, திராவிட சித்தாந்தம் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தில் அதிமுக திமுக பயணிப்பதாக சொன்னாலும் அண்ணாவுடைய முழு கொள்கைகளையும் வடிவமைத்தில் மனதில் உருவாகி கொண்டு செயல்படுகிற இயக்கம் அதிமுக. ஆனா திமுக அப்படி இல்லைங்க. சமூக நீதியோ சுயமரியாதை மற்ற அனைத்தையும் காலில் போட்டு மிதித்துக் கொண்டு ஒரு குடும்பத்தின் பிடியில ஆதிக்கத்திலே கட்சியை அடங்க வைத்து விட்டதுங்க. இப்போ அதிமுகவை ஏன் இப்படி சொல்றாங்க? நான் சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா, பாஜக சித்தாந்த அடிப்படை இந்துத்வா, திமுக திராவிட இயக்கம் 2க்குமான மோதலை உருவாக்கி விட்டால் அதிமுகவை வெளியேற்றலாம் என்று நம்புறாங்க. இதன் மூலமா என்னன்னா, 25 ஆண்டு காலத்திற்கு திமுக ஆட்சி என்ற கனவு இருக்கிறது, அதிமுக அழியும் என்று நம்புது. இதுதான் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் மறைமுகமாக திமுக பாஜகவை கடந்து நம்ம பேசுவோம். திமுக அழிக்கணும்னு நினைக்கிறதுன்னு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, பாஜகவும் அழிக்கணும்னு நினைக்கிறதுன்னு விமர்சனம். இது அரசியல் ரீதியாக விமர்சனம், புரிந்து கொள்ள முடியல. ஒரு வாரமா பாருங்க, கூட்டணி குறித்தான தவறான செய்திகளை தொடர்ந்து உளவுத்துறையும் பாஜகவும் திமுகவும் அதிமுகவே பரப்பிட்டு வராங்க. இல்ல, யாரு வந்ததை தடுத்தாங்க? பாமக உங்க கூட வந்து பேசுறதை யார் தடுத்தா? தேமுதிக வந்து பேசுறதை யார் தடுத்தா? இல்ல, கூட்டணி பத்தி இல்லைங்க. அதிமுக பலவீனமாக எங்க இருக்குங்க? போன 21 தேர்தலையே மிக குறைந்த வாக்குல அதிமுக தோல்வியை தழுவுச்சு. அப்போ இன்றைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000கணக்கான கூட்டங்களை அதிமுக நடத்திருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. அப்ப இந்த நிலையில அதிமுக எங்க பலகீனமா இருக்குங்க? பலகீனமாக அதிமுக இருக்குது. யாருமே கூட்டணி போய் செய்தியை யார் பரப்புறா? அதிமுக உருவாகி இருந்தா இந்த பேச்சுக்கு இடம் இல்ல. இல்ல நீங்க இல்ல, சின்னம் குறித்து திரு OPS தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கிறார். அதிமுகவில் நான் இருக்கிறேன், என்ன நீக்கினது செல்லாது, 26 வரைக்கும் நானும் ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்ல இருக்கிறேன்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அவர் தேர்தல் ஆணையத்தை நாடுறாரு, நீதிமன்றத்தை நாடுறாரு. அது தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கிறாரு. ஈரோடு கிழக்குக்கு செஞ்சாரா இல்லையா? அவரு அது தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. இப்போ நீங்க திமுக பாஜகவை கடந்து உங்களால ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடிஞ்சிருந்தா
அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல, ஏன் கட்டமைக்க முடியலங்க? இல்ல கூட்டணி பத்தி ஏன் அதிமுக பயப்படுவாங்க? 2014 2016 2 தேர்தலும் தனித்தே வென்ற இயக்கம் அதிமுக. தமிழ்நாடு சொல்லுங்க, ஒரு முறையாவது தனித்து நின்று இந்த கட்சியில பேசிக்கலாம். அதிமுக அத சொல்லுங்க வெளிப்படையா, அத வெளிப்படையாக சொல்லலாம்ல. திரு இபிஎஸ், நாங்க கூட்டணிக்காலாம் காத்துட்டு இருக்கல, யாருக்காகவும் நாங்க காத்துட்டு இருக்கல, எந்த கட்சியும் எங்களுக்கு வேண்டியது இல்லை, நாங்க தனித்து தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லலாமே. இல்ல, அம்மா இருக்கிற காலத்துல பாருங்க, ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் போதும் குறைந்தது 1000 அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அது லெட்டர் பேடா இருக்கலாம், மக்கள் பஞ்சம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அனைவருமே போய் அம்மா சந்திச்சு ஆதரவு இருப்பது கடிதம் தருவது வாடிக்கை. அவர்களையே தேர்தல் போய் சந்தித்து பேசுறது வாடிக்கை. ஒண்ணு இல்ல, மனுஷங்களை சந்திச்சு பேசுறதுல அதிமுக இப்படி நிலையா என்ற ஒரு செய்தியை உளவியல் ரீதியாக பரப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஊடகங்கள் போட்டுச்சு, இல்ல ஊடகங்கள் நடக்காத ஒண்ணே ஊடகங்கள் பரப்புச்சு. சார், நான் ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க பதில் சொல்லுங்க சார், நீங்களே பதில் சொல்லுங்க. திமுகவோடு கூட்டு வைத்திருக்க ஒரே ஒரு கேள்வி, நடக்காத ஒண்ணு ஊடகங்கள் பரப்புச்சா? முடிச்சாரு. ஊடகங்கள் திமுகவோடு கூட்டு வைத்திருக்கிற எந்த இயக்கம் பலமான இயக்கம் அல்ல. 25 கோடி 15 கோடி பணம் கொடுத்து பணத்திற்காக விளைவான கூட்டணி அது. இல்ல சார், மணிகண்டன் சார், நம்ம இதுல நேரம் விரயம் பண்ண வேண்டாம். எல்லா கட்சிக்கும் ஐடிவிங் இருக்கு சார். இல்ல, எல்லா கட்சிக்கும் ஐடிவிங் இருக்கு. அதிமுக எங்கேயாவது இந்த மாதிரி பணம் கொடுத்து கட்சிகளை வளைத்திருக்கான்னு பாருங்க. அந்த அளவுக்கு அதிமுக பணம் இல்ல. திமுகவோட மாற்றில் மாதிரி சில நாளோட பணத்தை வசூல் பண்ணி எல்லா கட்சியும் தர்றாங்க, கூட்டு சேராங்க. உண்மை. இத போய் வலிமையா 2019 இருந்து அந்த கூட்டணி இருந்துட்டு தானே சார் இருக்கு. அதுல சார் பணம் கொடுத்தா இருப்பாங்க. பணம் கம்யூனிஸ்ட் பணம் தர நினைச்ச முடியும். பணம் கொடுத்தா இருப்பாங்கன்னா அவர்களை நம்பி அதிமுக கூட்டணி வைக்காது. பணத்துக்காக மக்களின் மனம் கவர்ந்த இயக்கம் அதிமுக. நான் இன்னைக்கு சொல்றேன், தனிநபராக அதிமுக கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து கூட வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. இப்போ அதிமுக சார், ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி சார், நீங்களே பேசுங்க சார். ஒரே ஒரு கேள்வி, அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அனுமதிக்க முடியாது. நீங்களே பதில் சொல்லுங்க சார், நீங்களே பதில் சொல்லுங்க சார், கேள்வியை கேட்டுறேன். எப்படி ஒழிப்பீங்க சார்? ஒரே ஒரு கேள்வி தான் சார். நீங்களும் தேர்தல் பத்திரத்துல பணம் வாங்கிருக்கீங்க. ஒரே செகண்ட், ஒரே கேள்வி சார். சார், நீங்க அபாண்டமா பேசிட்டு போக முடியாது. ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கு சார். சார் கேக்குறேன் சார். சார் ஒரே ஒரு செகண்ட் சார், ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, நான் கேள்விதானே கேக்குறேன். அதிமுகவோடு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா? பணம் கொடுத்தா கூட்டணி வச்சிருக்கீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது சொல்ல மாட்டார் அவரு. 6 கோடி ரூபாய் வாங்குகிற அதிமுக நேர்மையாக தொழில் செய்கிற தொழிலாளர்கள் வாங்கிருங்க. ஆனால் கொள்ளைகள் அடிக்கிற சுகாதாரம் செய்கிற மாட்டினிடம் வாங்கியது ஏன்? அது எப்படி சுகாதாரம் ஒழிப்பீங்க? எடப்பாடியால் 3 ஆண்டுகளாக எப்படி நான் சொல்றேன் இல்ல, நீங்க ரொம்ப நேரமா சொல்றீங்க. இப்ப நீங்க அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டாமா, பேச வேண்டாமா? அந்த தலைப்பு இல்ல, அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான மார்க்சின் தொடர்பான திமுக தொடர்பான விமர்சனங்கள் போதுமான அளவு உங்கள் தரப்புல வச்சாச்சு. அதிமுகவால வெச்சாலுமே திரும்ப ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக யாரெல்லாம் செய்தி பெறாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி பாரு, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் போட்டிடுறாங்க. அதுல எஸ்பி வேலுமணி முழுமையாக உதவிக்கின்ற ஒரு செய்தி வருது, பரப்பதாக ஊடக செல்வதா. அப்ப என்ன அர்த்தம்? ஊடகத்தில் பேசக்கூடிய அந்த கடுநிலைமை போகிறது. இப்ப சுமன் சி வேளாண்மை நல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஊடகத்தில் இது போன்ற செய்தி அனுமதிக்கிற காரணத்தால மக்கள் மத்தியில் குழப்பம் வருதுங்க. நல்ல செய்தியை, நேர்மையான செய்தியை ஊடகம் விட்டா கால் விழுந்து நாம் ஏற்றுக்கலாங்க. ஆனால் முழுக்க அதிமுக மட்டுமே மையப்படுறது காரணம் என்ன? ஒரு எளிய மனிதர், ஒரு கிராமத்திலிருந்து எடப்பாடியார் உயர்ந்து விட்டாங்க புறாணி விடுறாங்க சார். இதை மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. கோடிக்கான மக்கள் பாக்குறாங்க. அந்த எளியவரை யார் அவருக்கு ஒரே ஒரு நொடி கேள்வி, அவரால பெரிய கூட்டணியை அமைக்க முடியாம திரு எடப்பாடிக்கு திணறலா இருக்கா, இல்ல அவரை நம்பி கட்சிகள் வராத ஒரு சூழல் இருக்கா? என்ன எதனால அந்த பெரிய கூட்டணி அமையல? எதிர்பார்த்த கூட்டணியை அமைக்க முடியாது. இல்ல பாஜக இருக்கிற அத்தனை கட்சிகளுமே பாஜக வந்து விட்டால் மொத்தமா அதிமுக வந்துருவாங்க இல்லையா? பாஜக எத்தனை தூது விட்டது, அதிமுக போகல. கூட்டணிக்கு ஏங்கியல அல்ல, நல்ல கூட்டணி அமைய வேண்டும்.
மக்களை பாதிக்கவே இல்லாத கூட்டணி அமைவர் அந்த நோக்கம்ங்க. அதாவது மாட்டினோட பணம் வாங்கிட்டு நேர்மை பேசினா நேர்மையை மக்கள் யார் ஏத்துவாங்க சார்? நல்லதை நல்லா பேசணும் சார். நல்லவர் எடப்பாடியை பேசினா மக்கள் நம்புவாங்க. மற்ற கூட்டணி அனைத்துமே கொள்ளை கூட்டணி. அதிமுக தான் கொள்கை அமைக்குங்க. சரி, ஓகே. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.